வச்சாடா எவனாச்சு ஒரு செங்கல் நட்டு வச்சாடா நம்பி விடாதே பொண்ணே நம்பி விடாதே நம்பி விடாதே பொண்ணே நம்பி விடாதே போச்சு கத்திரிக்காய் குடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி முடிக்கு அழுதிருச்சு அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு திருச்செங்கு கோயிலே வேளாடணும் சண்முகா பிள்ளை ஆண்டான் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா கண்ணுபடும்படி சண்முகா இந்த காலம் முழுவதும் சண்முகா உன்ன நினைக்கிற சண்முகா நல்ல செல்வம் பொழிக்கணும் சண்முகா சொன்ன வரங்களை அள்ளி கொடுக்கிற விண்ணும் மண்ணும் கடகடக்க காத்தும் புயலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா வேலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் நாங்களும் இருக்கோம் என்ன வீடியோ இருக்காது ஹாட்ஸ்பாட் பைத்தியம் பின்னாடி பைக் மோட்ல போட்டு தான் இருக்கு போய் ஃபேன் பண்ணுமா இது
he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one, the Adi Yogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. ரகண்ணா போன் யாரோ இறங்குற மாதிரி தெரியலையே. Only 7 seekers இதுல மூணாவது பத்தி remained, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. as they could not tear themselves away from him. லாஸ்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தெரியுதா? இந்த பாம்பு எப்படி வரும் பாரு. பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு ப்ரோ வந்துட்டோம், சாமியை பார்க்கணும்னு வந்தாச்சு. எப்படியாவது ஏறி சாமியை மட்டும் பார்த்துட்டு ஆனால் இப்போதான் நாங்கள் மலையோட உச்சிக்கு வந்துருக்கிறோம். அங்கே ஒரு கடைலாம் இருக்குது. இந்த கடையை பாருங்கள், கடை இதுதான் அங்கே இருக்க கடை உச்சியில். எங்களால் முடியல, அதனால் ஒரு லெமன் சோடா வாங்கி கீழே இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். அதில் கொஞ்சம் லெமனை மட்டும் புழிஞ்சு வெறும் சோடாவில் புழிஞ்சு ஊற்றி லெமன் சோடாவை கலந்து நாங்களே குடிக்கிறோம். இப்போ மலை உச்சிலே வந்துருக்கோம். ஏறுறது கூட ஈஸி மாதிரி தான் இருக்குது, ஆனால் இறங்குறது ரொம்ப கஷ்டம். திங்கக்கிழமை லீவு தான் போல வேலையை. கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்தவனே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே, அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே,
அதை நீ அறிந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே. ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ வெள்ளங்கிரி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் பர்வதமலை போய்க்கிறேன், அந்த ஆசைப்படி போனேன். ஆனால் நல்லா வச்சு தெரிஞ்சிச்சு. சரியா, போங்க எல்லாம் சேஃபோட போய் சேஃபாக போயிட்டு வாங்க. சரி, ஆனால் ஜாலியாக பசங்க ஜாலியாக மலை இறங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு 7வது மலையும் 1வது மலையும் சரியான பம்ப் வச்சிருச்சு. ஏறும்போது இறங்கும்போது 1வது மலை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. பாருங்க காது எல்லாம் என்ன பண்ணுறது. சரி, இனிமேட்டு வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? புதுசாக வரவங்க வாங்க வாங்க, வராமலாம் இருக்காதீங்க, வாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெள்ளங்கிரி ஏறுறது, மலை ஏறினீங்கன்னா எல்லா மலையும் ஏறிடலாம். சரிடா. வெள்ளங்கிரிக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நாங்கள் சின்ன வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு வந்துருக்கீங்க? 2000 வாட்டி. இப்போ அடுத்த வாட்டிலாம் வருவீங்களா? உங்கள் ஐடியா இருக்கா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி வரலாம் அது மாதிரி ஏதாவது ஃபஸ்ட் வாட்டி வந்து நல்லா இருந்தது. செகண்ட் வாட்டி கொஞ்சம் தப்பு கொடுத்துச்சு. 3வது வாட்டி வந்துட்டு போகணும். 3 வாட்டி பார்க்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் சொல்லி அனுப்புகிறேன். 1 வாட்டி போயிட்டு ஈஸியாக இருக்கிற கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எந்த 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 மலையில்? 3ஆறு மலை 1ஆறு மலை இறங்கும் போதா? ஏறமாக தெரியல. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சவுண்டாக வந்து அறிந்த ஒருத்தர் கூட வந்தார். அவரால் தான் எங்களுக்கு லேட் ஆச்சு. அப்புறம் மணி என்னன்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் வந்து 2 எத்தாண்ட தூங்கியே கழிச்சாங்க 3 ஹவர். ஸோ அதனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சு. தோசை சட்னி சாப்பிட்றா இல்லை, தப்பு வராதுடா. கட் பண்ணுறா. கட் கட் பரவாயில்ல, நீ சொல்லு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்ன மலை தான். செட்டாக போயிட்டு பசங்க வரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னொரு வாட்டி போய்ட்டு வருவோம். கட் பண்ணுறா பண்ணவே இல்லை. என்ன தோணுதோ சொல்லு, அவ்வளோதான். ஓகேவா? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வெள்ளங்கிரி இதெல்லாம் வந்துடும். வெள்ளங்கிரி நீங்கள் 4 வருஷம் போயிருக்கீங்க. நீங்கள் தான் சீனியர். எப்படி இது இனிமேட்டு வருவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லுவீங்களா இல்லை வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி வெள்ளங்கிரி ட்ரிப் நல்லா தான் இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி நடக்க முடியல. வெயிட் இதே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதை உடம்பு மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு மெயின்டைன் பண்ணி போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கும். பட் ஆனால் வரலாம்ல, வரலாம்.